ஜோஜோஸ் பிசார் அட்வென்ச்சர் நான் தூக்கி இன்சைட்லி குட் பைபிளுக்கு அது தூக்கி இன்சைட்லி குட்ல வச்சுட்டு போயிருவேன். ஏன் ஒன் எவ்வளோ பீஸ்ல நீங்க ரைட்டிங் ஹெவியா வந்து இல்லன்றீங்களா? இவங்க கடலை எது குச்சானுங்க, ஒன் பீஸ் கடக்கூடிய தானே குச்சானுங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இவனுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தாங்க? அடுத்து நான் உங்களுக்கு ஒன்று கொண்டு வரேன். ஹை ஸ்கூல் ஆஃப் த டெட் பார்த்துட்டு அது வந்து அது வந்து ஐ வுட் புட் இட் இன் குட் ஹேவ் பீன் பெட்டர். ஏன்னா இட் இஸ் பார்டர் லைன் ஹென்டர். ஃபேன் ஃபிக்ஷன், ஃபேன் சர்வீஸ் அப்படின்னு போட்டு நிறைய விஷயம் பண்ணுவாங்க. ஆனா நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், அது ஃபன்னியா இருக்கும். அவங்க எடுக்கிற அந்த அவங்களுக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங் இதெல்லாம் கொடுப்பாங்க தெரியுமா? ஒரு அல்டிமேட்டம் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கும். பட் ஃபேன் சர்வீஸ் ரொம்பவே நிறைய இருந்தது அதுல. அதான் சொல்றேன், இட் இஸ் பார்டர் லைன் ஹென்டர். என்டாய் சொல்ல முடியாது, எச்சி வேணா சொல்லணும். இட் இஸ் பார்டர் லைன் எச்சி. இது கேட்குறேன். அது நான் ஏன் சொல்றேன்னா, நான் ரீசெண்டா பார்த்துருந்தேன். அனிமேஷன் ஒரு பக்கம், ஓடிடியில ரிலீஸ் பண்ணதுக்கு ஒரு பக்கம், ப்ளூரேல வேற ஒரு மாதிரி அனிமேஷன் இருக்குது. ஐ திங்க் இவனுங்க அந்த ப்ளூரேல அதை வேலை பார்த்துருப்பாங்கன்னு எனக்கு இப்ப தோணுது. ஏன்னா அதுக்கான எல்லா பேஸ்லையும் அனிமேல் இருக்குது. நீங்க லைட் கரெக்ட் வெர்ஷன் பாத்தீங்கன்னா இட் வுட் டெஃபினெட்லி கோ இன்டு இட்ஸ். எனக்குமே ஷாக்கிங் சூழ்நிலை பார்க்கும்போது, அதனால தான் இதை நான் தூக்கி உள்ள போட்டேன் நானு. ஏன்னா நான் பார்த்திருக்கேன். நீ சோனலா நீ எப்படி வந்த அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் இருக்கிற தீம்ஸ் கேரக்டர்ஸ் எல்லாம் சோழன். ஆனா அதுல அவங்க காட்டுற ஃபேன் சர்வீஸ் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் கொஞ்சம் அது சொல்ற மாதிரி இட் இஸ் இன்சைன். இவனை எப்படி சோனல்ல போடானுன்னு தெரியல, எப்படி யார் பண்ணான்னு தெரியல. அதுவும் இவ்வளவு கிளீனா I would not approve of it, but still it is okay. Could be a lot better, guys. Fan service கொஞ்சம் குறைக்கலாம். Could be a lot better. ஸ்டோரியில கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அடுத்து உங்களுக்கு நீங்க மறுபடியும் கிளேஸ் பண்றதுக்கு ஒன்று எடுத்துட்டு வர பாருங்க. பாக்குமான். பாக்குமான் இஸ் so underrated, insanely good. நான் வந்து கிரேட்ல கொடுப்பேன். பட் கிரேட்ல நான் பேசிக்கா கிரேட்ல கொடுப்பேன். பட் வந்து ஒரு கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரின்றனால அதோட சுத்தி எடுத்துக்கிறனால அந்த மாதிரி ரொம்பவே நல்லா எடுத்திருப்பானுங்க. யூ கேனாட் ரீக்ரியேட் பாக்குமான். யூ கேன் ரீக்ரியேட். அதாவது இவங்க காப்பியே தான் இந்த 100 காப்பி வச்சு அனிமே பண்றானுங்க. பட் யூ கேனாட் ரீக்ரியேட். பாதி சோன 100 தான் வருது. அதான், பட் யூ கேனாட் ரீக்ரியேட் பாக்குமான். It was a perfect. அதுவும் இல்லாம இந்த இடத்துல ஒரு ஃபேக்ட சொல்லணும்னா, பாக்குமான் was created by the guys who made Death Note. அது பேசிக்கலா அவங்க லைஃப் அப்படியே அந்த வந்து ஒரு மாங்கா ரைட்டரா இருக்கட்டும், அந்த மாங்கா ரைட்டர் எடிட்டரோட ரிலேஷன்ஷிப்ல இருப்பான். அவன் டெட்லைன் எப்படி இருக்கட்டும், அந்த டிராமாஸ் எப்படி இருக்கும், நடுவுல ஒரு லவ் லைஃப் எப்படி யூஸ் பண்றான், அந்த மாதிரி விஷயம் ரொம்ப அவன் லவ் லைஃப் விட அந்த ஆர்டிஸ்டுக்கும் மேனேஜருக்கும் ஃப்ரெண்ட் இருக்கும் பாருங்க, இவனும் கெமிஸ்ட்ரி தான் ஆக்சுவலி பயங்கரமா இருக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங், எழுதினால பாத்தீங்கன்னாலுமே அந்த டெத் நோட் எழுதின ரெண்டு ஒருத்தர் ஸ்டோரி ரைட்டர், இன்னொரு இலிஸ்ட்ரேட்டர், அவனுக்கு ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். பேசிக்கா நான் சொல்றேன், அவனுக்கு லைஃப் எழுதி வச்சுக்கிறானுங்க. அது வேற டெய்லி பண்றது வந்து போன வாரம் இது நடந்துச்சா கதை நிலையுது அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். அதனால இந்த மாதிரி தான். So I don't think you can recreate Baku. It is perfect. There is no, I don't think there's a flaw there. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிராமா இருக்கு. நீங்க கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரி ஆளா இருந்தீங்கன்னா பாக்குமான் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ரிலேட் பண்ணலாம். சோ அந்த மாதிரியான ஒரு அறிவே இருக்கு. கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியா டைரக்டா சொல்லுங்க. பல பேர் இப்ப மாங்கா எழுதுறாங்க, மாங்கா எழுதுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்றாங்க. You have to watch that. அது வந்து அது ஒரு லைஃப் அனிமே தான். அது உங்க லைஃப் வந்து ப்ளூ பிரிண்ட் போட்டு எடுத்து வச்ச மாதிரி இருக்கும் அந்த அனிமே. அடுத்து லவ் பாட்ட தவிர லவ் பாட்ட ஒதுக்கி அனிமே வெரி ரிலேட்டிவ். ஐயா இந்த அனிமே வந்து எனக்கு பார்த்து மறந்துருச்சு. பட் நீங்க லிஸ்ட்ல குத்தனால எடுத்து வச்சிருக்கீங்க. ட்ரைகன் ஆக்சுவலி வந்து இட் இஸ் பார்டர் லைன். பார்டர் லைன்னா அது இந்த இயர்ல வரல, ஆனா மென்ஷன் தான் போடலாம்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் குட். இட் இஸ் நாட் கிரேட், இட் இஸ் நாட் குட் பி பெட்டர், இட்ஸ் குட். நானும் அது மாதிரிதான் சொல்லுவேன். பட் அதுல இருந்து சில ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ்ல இருக்க வெஸ்டர்ன் தீமா இருக்கட்டும், எனக்கு ஒரு கவ்பாய் பிபாப் பாக்குற ஃபீல் கொடுத்த மாதிரி இருந்தது ட்ரைகன் பார்க்கும்போது. அந்த ஒரு ஃபீல் கவ்பாய் பிபாப்ல ஸ்பேஸ்ல ஒரு பவுண்டி ஹண்டர் இருப்பான். இதுல எப்படின்னா ஸ்பேஸ்ல இருந்தா ஒரு வெஸ்டர்ன் ஸ்டோரி பாக்குற ஒரு கிளின்ட் ஈஸ்ட்வுட் படம் பாக்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. சோ அந்த மாதிரி தீம்ஸ் எல்லாம் கொஞ்சம், அதாவது கொலை பண்ண மாட்டேன் அந்த மாதிரி சுத்திட்டு இருக்க ஒரு ஆள் மேல அவ்வளவு பெரிய பவுண்டி இருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு ஆள் அவர் ஸ்டாம்பீடு.
இது இப்போ Yes. உங்களுக்கு ரீமேக் எல்லாமே நெறைய வந்தது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கெட் இன்டு இட் ஆமா. ரீமேக் வந்து நான் நல்ல ஒரு என்ட்ரி. ட்ரைலர் வந்து நீங்க நீங்க சொன்ன இயர்ல அது மேட்சே ஆகல. அது 2000லயும் இல்ல, 2010 அபோவும் மாறல. அது நடுவு இடைப்பட்ட காலத்துல முடியுது. ஏன்னா சரி 1999 நம்ம நம்ம ஆஸ்ட்ரோ அதான் சரி பாய்ல எடுத்து தொடர்ல வச்சுக்கிறோம். இவ்வளவு ஆஸ்ட்ரோ பாய்ல எடுத்து வச்சுக்கிறோம். அதுல ஸ்ட்ரைக்கர் இருந்தா என்ன? ஆஸ்ட்ரோ பாய் இஸ் கிரேட். நாட் இன்சியன்லி குட் பட் இட் இஸ் கிரேட். ஏன்னா ஆ. நான் ப்ளூட்டோ பார்க்காம இருந்தேன்னா ஆஸ்ட்ரோ பாய் இன்சியன்லி குட் போட்டு பட் நான் ப்ளூட்டோ பார்த்துட்டேன். ஆ. அதனால நான் ஆஸ்ட்ரோ பாய் ஆனா நான் என்னோட ஆஸ்ட்ரோ பாய் மெமரி எங்க இருந்து வருதுன்னா, சுட்டி டிவில ஆஸ்ட்ரோ பாய் பார்ப்பேன் நானு. சுட்டி டிவில ஆஸ்ட்ரோ பாய் ஓடிட்டு இருந்தது. அது ஆக்சுவலி அது டிஃப்ரெண்டா இருக்கும். இதுவும் அதுவும் வேற. ஹெய்டி, ஆ. ஆஸ்ட்ரோ பாய் எல்லாம் வந்து அதுல போடுவான். ஸோ அந்த இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஒசாமு டெசுகா வந்து பண்ண ஒரு விஷயம். ஆஸ்ட்ரோ பாய் வந்து நம்ம இது இப்போ அனிமேவா இருக்கிறதுக்கு காரணமே ஆஸ்ட்ரோ பாய் மாதிரியான அனிமேஸ் தான். ஆமா. பட் ஆஸ்ட்ரோ பாய்க்கு இவ்வளவு டிராபிக்கான ஒரு ஸ்டோரி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த ட்ராஜிக் ஸ்டோரி ஆஸ்ட்ரோ சொல்றீங்க? பாய் நான் மறந்துட்டேன் எதையும். ப்ளூட்டோ ப்ளூட்டோ ஆ, நடக்கலாம் ஆஸ்ட்ரோ பாய் விக்கிறான் சொல்றேன். ப்ளூட்டோ ஓகே. நான் ஆஸ்ட்ரோ பாய் அத மட்டும் சோலா யூஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. ஸோ இத வந்து குட் பட் அது நாட் அது கிரேட்ல போட்டிருக்கேன். it is good. It is not great, it is good, it's still good. ஆ. இப்ப அவ்வளவு பாருங்க செம்ம வியர்டா ஒண்ணு தூக்கின்னு வரேன். வியர்டான்னு சொல்லும்போதே நீங்க யோசிச்சிருக்கணும். ஜோஜோஸ் பிசார் அட்வென்ச்சர். எந்த பார்ட் அது? ஆ. எனக்கு ஏன்னா நான் each எங்க part பார்ட்லாம் கிடையாதுங்க. ஜோஜோஸ் பிசார் அட்வென்ச்சர் நான் தூக்கி இன்சைட்லி குட் பைபிளுங்க அது. தூக்கி இன்சைட்லி குட்ல வச்சுட்டு போயிருவேன் நானு. ஃபர்ஸ்ட்ல வரான் பாத்தீங்களா? ஜோஜோ இஸ் ஓகே குட். ம். அப்புறமா வந்து இவனுங்க அந்த ஊரே சுத்துவாங்க பாருங்க, சிங்கப்பூர் அதெல்லாம் ஆமா, சுத்துவாங்க. ஆமா. ஐயா நான் But சொல்றது வந்து ஆ, ஜோஜோவ நீங்க இந்த கேட்டகரின்னு வைக்கவே முடியாது. திடீர்னு பார்த்தா வேம்பயர் ஹண்ட் பண்ணுவாங்க. இல்ல திடீர்னு இல்ல பார்த்தா இட் இஸ் மாஃபியாவோட இன்சேன்லி சண்டை குட். போடுவாங்க. இன் ஜெனரல்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் இன்சேன்லி குட் தான் நான் போடுவோம். ஏன் ம். அந்த வெர்சிட்டாலிட்டி இருக்கு பாத்தீங்களா? அண்ட் தி ஆமா. கரேஜ் ஆஃப் தி ஆர்த்தர் டு எரேஸ் எவ்ரிதிங் அண்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் தி பிகினிங். இப்ப வந்து எல்லாம் நீங்க லிட்டரலா புதுசா ஒருத்தர கூப்பிட்டு ஜோஜோவ நீ ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னா உங்களால பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு அனிமே அது. நான் ஐயா அதுல not against. திடீர்னு பார்த்தா இருக்கிறது ஃபுல்லா மியூசிக்கல் ரெஃபரன்ஸா இருக்கும். திடீர்னு பார்த்தா சண்டை வேற மாதிரி ஆமா. ஸ்டாண்ட்ஸ் பார்த்தா அங்க ஒரு இல்ல மாதிரி இருக்கும். அது அது ஏன் யார் சொன்னாங்கன்னு தெரியல. அது ஒரு மாதிரி எனக்கு இட் காட் மீ இப்படித்தான் நான் சரி எதுக்கு அப்படின்ற மாதிரி ஐ திங்க் ம், ம். நான் பார்க்கும்போது தான் வந்து இந்த அத யூசர் அத தூக்கி இந்த ஹேண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணும். ஆமா, ஆமா, அவன் ஆமா. ஒரு சைக்கோ கில்லர் அவன். ஆனா அந்த சீரியஸ் ஃபுல்லாவே எனக்கு அவன் மேல அந்த ஃபீலிங்கே வரல. ஐயா திடீர்னு பார்த்தா ஒரு நாசி கேரக்டர் நல்லவனா சுத்திட்டு இருப்பான். ஆ இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்னடா இதுன்ற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு உண்மையிலே வச்சு பிசார் அனிமே தான். நீங்க முன்ன ஆமா. பின்ன அந்த மாஃபியா எல்லாம் போனீங்கன்னா வந்து யூ வில் ஹேவ் அ கோர் ஸ்டோரி. உங்களுக்கு ஒரு ஒரு கேட்ச் இருக்கும். இதுதான் கோல், இதுதான் திஸ் மைண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் மாஃபியா பாஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி. அந்த ஜோதார வரும் கலர்ஃபுல்லா வரும் பேனல். ஆமா, அந்த ஆமா, ஆமா. பேனல்ல வந்து தே ஜஸ்ட் ட்ரைங் டு ஃபைண்ட் சைக்கோ கில்லர். அவ்வளவுதான் ஆமா. ஸ்டோரி. இப்ப பாருங்க அதுக்கப்புறம் ஏன்னா ஒண்ணு வந்தது. அந்த அந்த ஸ்டோன் இதுவா அதுல வந்து அந்த பொண்ணு ஜெயில் உள்ளே போயிட்டு இருந்தது. இப்ப ஸ்டீல் பால் ரன்ல அமெரிக்கா ஃபுல்லா ஆ ஹார்ஸ் ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அந்த அந்த ஜோலின்னா அது வந்து ஆமா, எனக்கு ஆமா, ஆமா. இட் வாஸ் ஓகே. இட் வாஸ் நாட் தட் கிரேட். இட் வாஸ் ஓகே. ஆ, ஆ. பட் ஓவராலா பட் பார்த்தா அங்க இட்ஸ் தான் ரியலி குட். அங்க தான் இவங்க இந்த வேர்ல்டு ரிவர்ஸ்லாம் பண்றாங்க. பட் ஆமா. தட் பார்ட் வாஸ் ஓகே. அந்த பார்ட்ல வந்து ஹெவி வெயிட்டேஜ் வில்லனுக்கு தான். ம், 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 ம். அந்த பாஸ்டர் அந்த பேருங்க ஆமா, 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 ஆமா. பேர் லால்வர் என்னவோ அந்த ஏகப்பட்ட அனிமே பாஸ்டருக்கு தான் பார்க்குறோம். வெயிட்டேஜ். ஏகப்பட்ட கேரக்டர் வருது. பேர்லாம் மறந்துடுது. எங்களுக்கு பேர்லாம் தெரியாது. அந்த பாஸ்டர் அவ்வளவுதான் புரிஞ்சு. கிரேட்ல வெறும் கிரேட் ஜமிஜகா மட்டும் தான் கிடையாது. இருங்க அடுத்து யாருமே கிரேட் உங்களுக்கு கிடையாது. அடுத்து வரேன். அடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு அனிமே. பல உலக ஸ்டார்களை உருவாக்கின ஒரு அனிமே. கேப்டன் சுபாசா. கேப்டன் சுபாஷா வந்து அது நாஸ்டாலஜிக் அண்ட் ஐ ஹேவ் நோ வேர்ட்ஸ். இது வந்து எனக்கு கேப்டன் என்னடா சுபாசா எந்த என்னடா மாதிரி ஒரு தெரியும்? அனிமேனா மெஸ்ஸி கேப்டன் சுபாசா பத்தி பேசியிருக்காப்புல. ரொனால்டோ கேப்டன் சுபாசா பார்த்திருக்கேன்னு சொல்லியிருக்காப்புல. சோ அந்த மாதிரியான ஒரு ஆமா. பல வேர்ல்டு ஐ ஸ்டார்களை திங்க் அது ஒரு உருவாக்கின ஒரு ஒரு எப்படி சொல்றது அந்த டிரான்சிஷன் டைம்ல வந்து சொல்லுவாங்க. ஆமா. லைக் நமக்கு எல்டர் பிரதர்ஸும் பார்த்தாங்க, அந்த 80s கிட்ஸும் பார்த்தாங்க, நம்மளும் பார்த்தோம். அதாவது அதுக்கப்புறம் பேசிக்கா காணாம அனிமே போயிடுச்சு. வந்து அனிமே குளோபலைஸ் ஆற டைம்ல வந்தது. அது ஆனதுக்கு அப்புறம் And it was ஒரு ஆமா இட் வாஸ் ஆ, வெரி அடாப்ட் லைக் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஏன்னா எவ்ரிபடி வாஸ் ஆ. பிளேயிங் எவ்ரி கேம் அந்த டைம்ல. நம்மளுக்கு நானும் அந்த mostly football தான் சைலண்ட் விளையாடுவேன். சாக்கர் படம் மாதிரி இருக்கும் அது பாக்குறதுக்கு. அந்த ஃபுட்பால் பிசிக்ஸ் எல்லாம் ஆமா. ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்காது. ஆ ஆனா ஒரு மாதிரி இப்போ செமையா வர இருக்கும். நோ அஃபென்ஸ் டு ப்ளூ லாக்
அந்த மாதிரி இல்ல அது. ப்ளூ லாக்ல உங்களுக்கு ஒரு டிரான்சிஷன் தேவைப்படுது, ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுது, ஒரு ஈகோ, வில்லன் அதெல்லாம் தேவைப்படுது. கேப்டன் சுபாஷா இட் வாஸ் ரியலிஸ்டிக் என்ன கேட்டா. வாழ கொடு, ரியலிஸ்டிக் கால கொடு, அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற அவ்வளவுதான். மாதிரி இருக்கும். திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். நீ பாஸ் பண்ணாதான் அதுல ஒரு நீ பாஸ் பண்ணாதான் விளையாட முடியும். நீ தனியாலாம் போக முடியாது. ஆனா அதான் நீங்க இத இதுவே கொண்டு ஒரு வந்து இந்த கோச் சொல்லுவாரு அவரு. பவர் பாயிண்ட் அனிமேஷன் ஆஃப் ப்ளூ லாக்கோட கம்பேர் பண்றீங்க பாத்தீங்களா? நான் ப்ளூ லாக் நான் உண்மையில நான் பார்க்கல. ஆனா இந்த ரீல்ஸ்லாம் நான் பார்த்துட்டு அந்த அடிக்கும்போது ஒரு ஸ்டாப் வந்து ஸ்லோ மோஷன் வருவாங்க. எனக்கு இதெல்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் சீசன் என்ன பார்த்தேன். பாக்ஸிங் ஃபர்ஸ்ட் படமா சீசனே இது? எனக்கு ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தப்பயே எனக்கு ஒரு ஆ. மாரி அத கன்டின்யூ பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வரல. அது இது திரும்பவும் பார்க்கணும், திரும்பவும் இது பார்க்கணும்னு ஸ்போர்ட்ஸ். ஒரு வாண்ட் எனக்கு வரவே இல்ல. ஆஹா. இல்ல இது ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமே இது. நீங்க அதுல வந்து ஒரு ஸ்லைட் இப்போ அகைன் ஹஜிமெனா இப்போ அதுலயும் வந்து அக்கமாரு வந்து பஞ்ச் பண்ணும்போது அந்த ஒரு செகண்ட்ல ஒரு கேப் இருக்கும். பட் அந்த ஆமா. பஞ்ச் விழும். அது ஆமா. உங்களுக்கு 4 வாட்டி ரீப்ளே போட்டு காட்டணுமே தவிர, அந்த பஞ்ச் அப்படியே போய் ஸ்லோவா அதெல்லாம் ஆகாது. அதுக்கு அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய உருவம் அதெல்லாம் வராது. அந்த ஆள் தான் அடிக்கிறான். அந்த ஆளோட பவர் தான் அது. சோ அந்த வந்து ஹீட் வேணா காட்டாம தவிர, இப்ப நான் எக்ஸ்ட்ரா என்ன ஃபேஸ்ல காட்ட சொல்றேன்னா மாட்டான். சொல்லுங்க. ஆ நான் என்ன அந்த எக்ஸ்ட்ரா சொல்றேன்னா, ஃபேஸ்ல காட்ட மாட்டான். சுபாஷாவ தூக்கி கிரேட்ல போடலாம் அப்படின்றேன். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் தட் இட் ஹாஸ். ஆ எஸ் எஸ். இட் இஸ் நாட் இன்சேன்லி குட் பட் இட் இஸ் கிரேட். ஓகே. இப்ப அடுத்த 2 கடைசி 2 என்ன ஆச்சு இந்த இந்த அனிமே கப்ப 2ல இந்த ஒண்ணு அனிமே தெரிஞ்சு நான் ஒண்ணா பார்க்கல. என்னன்னு தெரியாது. இருங்க. அது நான் பார்க்கல. ஆ. பட் இது வந்து ஒசாமு டெசுகாவோட ஒர்க். நீங்க குடுத்தனால தான் எடுத்து போட்டேன். அட லாஸ்டா வைங்க. கமெண்டாக வரும். அது கப்பேட்டா முடிச்சிருவோம் நம்ம. கப்பேட்டா வந்து இது அகைன் இது எல்லாமே ஒரு நாஸ்டாலஜிக்கான என்னோட இதுதான் இது. நான் இதெல்லாம் ஷோனன்ல பார்க்கும்போது ஓகே நம்ம அட்லீஸ்ட் ஷோனன்ல கொஞ்சமா ஏதாவது பாத்துக்கிறோன்றது எல்லாமே. பட் இது எல்லாமே நான் ஆனிமேக்ஸ்ல பார்த்தது. ஆமா. பிளாக் ஜாக்கா இருக்கட்டும், கப்பேட்டாவா இருக்கட்டும், கேக்கர் சுபாசாவா இருக்கட்டும், தேர் ஆர் ஸ்டில் மோர். இவங்க எல்லாருமே வந்து நான் ஆனிமேக்ஸ்ல பார்த்தது. இந்த கப்பேட்டா. டிஜிமான் பேப்ளேட் மட்டும்தான் நான் வந்து கார்ட்டூன்ல பார்த்தது. கப்பேட்டா டிஜிமான், வந்து பேப்ளேட், டிராகன் பால் ஜி அதெல்லாம் நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க்ல ஆமா. வரும். கப்பேட்டா வந்து இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு மீ. ஏன்னா என்ன தவிர என் ஸ்கூல்ல எவனுமே அதை பண்ணல. ஏன்னா அனிமேக்ஸ் எங்கேயோ ஒரு சில தான் கொடுத்துருந்தாங்க அனிமேக்ஸ். கப்பேட்டா நானே அப்படி சேனல் இருக்கிறது யாரும் நீங்க தெரியாது. நீங்க லூயிஸ் ஹாமில்டன் பத்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே ஸ்டார்ட் பண்ணேன். நான் கப்பேட்டாவை டிவில பார்த்தேன். நான் டிவில பார்த்துட்டு பாதி கதையில இவன் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டானுங்க அனிமேக்ஸ். அப்போ இன்டர்நெட் இல்ல இல்லையா? இன்டர்நெட் இப்படி பண்ணுவானுங்கல்ல, அவதாரத்தை லாஸ்ட் இயர் பண்ற புக் ஒன்ன மட்டும் திருப்பி திரும்ப 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 போடுவாங்க. ஆமா அதுக்கப்புறம் அதே கதையே இல்லைன்னு போட்டு சா நினைச்சிட்டு வச்சிருப்பானுங்க. ஆமா அதுக்கப்புறம் கதையே இல்ல போல அப்படின்னு நினைச்சேன் நானு. ஆமா நான் அப்படியே நினைச்சேன். சாமராஜாவுக்கும் அதே மாதிரி தான் ஆச்சு. சாமராஜா போட்டா போட்டா ஆஹ் என்னடா இவன் ஆன்லைன்ல எனக்கு ஆக்சுவலி இன்னும் தேதி வரைக்கும் சாமராஜாக்கு எண்டிங் என்னன்னு லைக் பார்க்கல. நான் யூடியூப்ல வீடியோ தான் பார்த்தேன். சாமராஜா இப்படிதான் ஆனா இன்னொரு தடவை தேடி போய் அப்படியாடா அந்த மாதிரி பார்த்தேன். பட் இந்த சின்ன வயசுல இருந்த அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு இல்லாதனால என்னால அதை முடிக்க முடியும். அந்த பேஷன்ஸ் இல்ல. அந்த பேஷன்ஸ் இல்ல இப்ப. அது ஏன்னா இட் பிக் நம்பர். நானே யோசிச்சு பார்க்கும்போது இவ்வளவுலாம் பார்க்க முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி தான் நான் வீடியோ போயிட்டேன். சரி நீயே சொல்லி என்னதான் ஆகுது. எஸ் ஃபார் கமிங் பேக் டு கப்பேட்டா. கப்பேட்டா வந்து நான் டே டு டே ஸ்கூல் போயிட்டு வருவேன். நான் பார்ப்பேன். வாவ் கிரேட். இப்போ ஒரு கார் கூட கனெக்ஷன்ஸ். இப்போ கப்பேட்டா வந்து கேவ் மீ ஹோப். ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்துருக்கேன். நாமளும் போலாம் கவுகாட்ல. நாமளும் வந்து ரேஸ் பண்ணலாம். நான் இருந்தது நம்மளுக்கு யாராவது பழைய கார்ட்டை வாங்கி கொடுப்பானுங்களா அந்த மாதிரியான ஒரு அது அது எப்படின்னா நான் வேலூர்ல இருந்ததுனால இங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இது சபர்பன் ஏரியா. பட் நான் சென்னை போகும்போது நான் ரேஸ் கோர்ஸ் தாண்டி போவேன். அந்த எம்ஆர்எஃப் ரேஸ் கோர்ஸ் இருக்கும். அப்போல்லாம் நான் அட்லீஸ்ட் கூட்டின்னு போய் அதை காட்டுங்கடா எங்க வீட்டுல கெஞ்சுவேன் நானு. பட் அது ஒரு ஷாப்பிங் வந்து அங்க கூட்டின்னு போக முடியாது இல்லையா? அதெல்லாம் முடியாது. வாடா நீட் வருவாங்க. இப்போ வந்து கேம் ஃபால்ஸ் ஹோப் ஆக்சுவலி. நம்மளும் ஆகலாம். அது ஹோப் இல்ல. இது ஆசைப்படலாம் ஆனா கிடைக்காது அப்படின்ற மாதிரி. அப்போ நமக்கு தெரியல இல்லையா மோட்டார் ஸ்போர்ட்ல இவ்வளவு செலவு இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே வந்து எது வந்து அச்சீவபிள் கோல் எது அன்அச்சீவபிள் கோல்ன்ற ஒரு நீங்க கஃபர்ட்டா பாத்தீங்கன்னா யூ வுட் ஆக்சுவலி ஃபீல் இது அச்சீவபிள். ஆனா சர்க்கம்ஸ்டான்சஸ் டிஃபர் ஆகுது. கஃபர்ட்டா இருந்த ஊர்ல கோகார்ட் ட்ராக் இருந்துச்சு. அதனால ஹி குட் கோ. அப்பா வாங்கி கொடுத்தாரு. நம்ம அப்பா செஞ்சு கொடுப்பாரா? கப்பேட்டா அப்பா வந்து அது ஸ்கிராப்ல எல்லாம் வாங்குவார் கோகார்ட் பாடி. அது அந்த இருக்கிற இடமா தான் இருக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஊர்ல அப்படி இல்லவே இல்லை. எங்க நீங்க அது பண்றது? அப்போ அது தெரியல. அப்பா யோசிச்சு நானும் கோகார்ட் ரேசர் அவர் அப்படி இப்படின்னு வண்டியா அடிச்சு முடியும் போய் படுறா அடி. அதோட அந்த இது கட்டான உடனே சந்தோஷப்பட்ட முதல்ல எங்க அம்மா தான். பாடா இனிமே பத்தி பேச மாட்டான்.
சோ அந்த கப்பேட்டா மாதிரி வந்து நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு ஃபீலா இருந்தது. நான் சின்ன வயசுல பார்க்காதனால எனக்கு இவர் அளவுக்கு ஆ அந்த எமோஷன் இல்ல. பட் அது நல்ல ஒரு ஃபீல் இருந்தது. நீங்க எத என்கரேஜ் பண்ணுவீங்க? கேட்டா உங்களுக்கு அந்த நீங்க எமோஷன் இருக்கனால கேட்கிறேன். F1 பார்க்க ஸ்டார்ட் பண்றீங்க. பட் யூ ஜஸ்ட் வாண்ட் டு வாட்ச் இட் ஃபார் ஃபன். கப்பேட்டா பார்க்கணும். ஏன்னா ஆ, கப்பேட்டால உங்களுக்கு பேசிக் ரூல்ஸ், பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆமா, ஆஃப் த கேம் தெரியும். ஆமா. திஸ் இஸ் நீங்க ஹவ் புதுசா F1 ரேசிங் ஒர்க் பார்க்குறீங்கன்னா, அப்படின்னு. நீங்க YouTubeல போய் F1 ஃபார் பிகினர்ஸ் போடுறதுக்கு ம். பதிலா கப்பேட்டா பார்த்து பார்க்கலாம். ஐசக் அஜார் வண்டிய போய் செவுத்துல விட்டா ஏன் பதறான் அப்படின்றது கப்பேட்டால இப்ப கப்பேட்டாவ எங்க உண்மையாலே ரேட் பண்ணுவீங்க? அத சொல்லுங்க. இன்சேன்லி கிரேட். ஐ வாண்ட் டு இன்சேன்லி கிரேட். ஏன்னா புவர் மார்க்கெட்டிங் அண்ட் அதுக்கப்புறம் அனிமேட் பண்ணலாம். தே ஹேட் ஸ்டோரி பட் தே டிட்ன்ட் இப்ப நம்ம எங்க போடுறோம்? கிரேட்டா இன்சைட் லிமிட்டா? உங்களோட கிரேட் வெற்றிக்கு தான். கிரேட். இட் இஸ் நாட் கிரேட். இன்சேன். இட் இஸ் கிரேட். இட் இஸ் இன்ஃபர்மேட்டிவ் வேன். ஓகே. அடுத்து நம்ம வந்து பிளாக் லாஸ்ட்டா அந்த ஜாக் இவரு தான் பிளாக் ஹீரோ. ஜாக். இவருக்கு இவருக்கு தனியா ஒரு கதையே இருக்கு. எப்படின்னா நான் இந்த அனிமே பேரே மறந்துட்டேன். ம். அதாவது ஐ ரிமெம்பர் தி ஹோல் அந்த அவர் ஃபேஸ்ல ஞாபகம் இருக்குது. ஆனா இவர் பேர் நான் எனக்கு இத நான் சர்ச் பண்ணும்போது இந்த ஃபேஸஸ் ஞாபகம் இருக்கு. ஆனா எங்கேயோ பார்த்தோமே அப்படின்ற ஒரு ஏன்னா ஞாபகம் தான் இருக்கு. இது என்னன்னு இதுவும் எனக்கு தெரியல. அனிமேக்ஸ்ல வந்திருக்கு. இதுவும் அனிமேக்ஸ்ல வந்திருக்கு. ஆனா ஐ ஃபர்காட் த நேம். எனக்கு இவர் பேர் பிளாக் ஜாக்கான்னு தெரியல. ஐ டிட்ன்ட் நோ த நேம். ஒரு நாள் எல்லாரும் நம்ம ஒரு டைம்ல வந்து ஒமேகல் போயிருப்போம் தெரியுமா? அந்த மாதிரி ஒமேகல்ல அனிமே அப்படின்னு போட்டு நான் உட்காந்து எல்லாரும் இப்ப பேசுறதுக்கு ஏதோ நீட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அப்ப நான் எல்லார்கிட்டயும் கேட்டேன். "டேய் இந்த மாதிரி நான் சைல்ட்ஹுட்ல ஒரு அனிமே பார்த்தேன். இதுதான் கேரக்டர். இந்த மாதிரி நீங்க ஏதாவது அனிமே பார்த்துருக்கீங்களா? அந்த அனிமே பேர் என்னன்னு?" சொல்லிட்டு நான் ஐ அம் லிட்டரலி ஆஸ்கிங் இட் எவ்ரிபடி. ஏன்னா எனக்கு அப்போ அப்போ வந்து நான் எல்லா பழைய அனிமே நோண்டி கப்பேட்டெல்லாம் நோண்டி பார்த்துக்கிறேன் நான் அத. அப்ப இந்த பிளாக் ஜாக்க நம்ம பார்க்கவே இல்லையே. இது என்ன இந்த அனிமே நம்ம மறந்து போயிடுச்சேன்னு சொல்லிட்டு கேட்டு ஒவ்வொருத்தரா கேட்டுருந்தேன். சிலிப்பைன்ஸ்ல ஒருத்தவங்க சொன்னாங்க எனக்கு. அது பேரு பிளாக் ஜாக் தம்பி அப்படின்னு. அப்படி உடனே அப்படியே அவங்க சைடுல தூக்கி அந்த டேப்ல போட்டு நான் பிளாக் ஜாக் ட்ரை பண்ணி ஓகே இந்த அனிமே தான் அப்படின்னு. இட் இஸ் ஆக்சுவலி இன்சேன்லி குட் அனிமே. புவர் மார்க்கெட்டிங் அண்டர் ரேட்டட். இதுவும் அது ஒசாமு டெசுகாவுக்கு எபிசோட் ஒரு எபிசோட் ரன் வெப் ஆகும். தான். ஆமா. ஆமா ஒசாமு இது எபிசோட் டெசுகாவுக்கு ஒரு எபிசோட் வெப் ரன் தான். ஆகும். வெரி இன்ட்ரெஸ்டிங். அது இன்சேன்லி குட் போடணுமான்னு தெரியல. இது புட் கிரேட். ஏன்னா இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்டோரி. இட் ஹாஸ் கிளாஸ். ஆமா. இட் ஹாஸ் அந்த அனிமேஷன் கேப். இது ஆக்சுவலி ரீஅனிமேட் பண்ணாங்க திருப்பி. இந்த பிளாக் ஓ! ஜாக் நம்ம நீங்க ஓல்டர் வெர்ஷன் பார்த்துருக்கீங்க. இப்ப ரீஅனிமேட் பண்ணி நியூ வெர்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ம். ஃபார் சம் ரீசன். ஏன்னா அதான் இப்ப நீங்க எப்படி இப்ப வந்து சொல்றது? ஏதாவது ஒரு அனிமேவ திடீர்னு டெலிவரி பண்ணிட்டீங்கன்னா, இத நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஐடியா வரும்ல. அது மாரி தான் எனக்கு இருந்துச்சு பிளாக் ஜாக் பார்க்கும்போது. பட் பிளாக் ஜாக் குட் ஹவ் பீன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அனிமே. ஏன்னா ஸ்டோரி இருந்துச்சு. பட் ப்ராப்ளம் ஏய்! என்னன்னா பழைய வந்து ஸ்டோரி இல்ல. இது crux வந்து எப்படி சொல்றது? தெசுகா இல்ல எழுதினாரு crux ஆஃப் த அப்படின்னா நீங்க ஸ்டோரி. யோசிச்சு பாருங்க. அதான் தெசுகா இல்ல எழுதினாருன்னா யோசிச்சு பாருங்க. அதனால எப்ப எழுதியிருப்பாருன்னு. அது வந்து அதுதான் இன்னும் பிரச்சனையே. அந்த ஆ ஐயா அததான் நான் பிரச்சனையே சொல்றேன். இது எழுதுனதுதான். ஏன்னா நீங்க இப்போ எடுத்துக்கோங்க, கப்பேட்டா எடுத்துக்கோங்க. ஆல் தீஸ் அனிமேஸ் ஹேட் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஒரு ம். பஞ்ச் கொடுக்குறான்னா இதுதான் அந்த பஞ்ச். திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு கோ. இந்த ஆங்கிள்ல தான் போகணும்னு சொல்லிட்டு இப்போல கத்துறாங்க. கபேட்டால நீங்க போறீங்கன்னா திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு கட் யுவர் திஸ் ஹவ் டு டிரைவ் திஸ் இஸ் ஹவ் யூ தேர் ரூல்ஸ் ஆர்னு சொல்லிட்டு ரியல் லைஃப் ஆமா. சொல்றாங்க. ஆமா. பிளாக் ஜாக்ல அதான் நடந்துச்சு. பிளாக் ஜாக்ல திஸ் இஸ் ஓ! ஹவ் யூ ஹேவ் டு கட் திஸ் அப்படின்னா யூ ஆர் கிவிங் அவுட் ஆக்சுவல் யூ நோ இது டாக்டர் ஒர்க்ஸ். எவனா அதை ஆ. ட்ரை பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? இட் இஸ் ஆக்சுவலி எ த்ரெட். பிளாக் ஜாக் இஸ் ஆக்சுவலி எ த்ரெட். ஏன்னா அதுல அவன் சொல்லுவான் ஹார்ட்ல இந்த வென்ட்ரிகல் இங்க போகுது இங்க இருந்து இது ஆகுதுன்னா இருக்கும். என்னடா இப்ப சின்ன வயசுல நமக்கு அது புரியாது. வாய் பொந்தா பசங்க பார்த்துட்டு புதுசா மாச்சு குக் பண்ணி வர மாரி "வா படு வெட்டுவோம்" அப்படின்னு சொல்லி படுக்க ஆ, போட்டு என்ன பண்றது? இல்லங்க பீப்புள் டேக்கிங் திங்ஸ் இந்த ஓன் ஹேண்ட் வருது. நான் ஒரு ஒரு ஆமா. சீக்வன்ஸ் சொல்றேன். அதுல வந்து ஒரு பையனுக்கு வந்து ஏதோ ஆபரேஷன். அவனை ஸ்ட்ரெச்சர்ல கூட்டிட்டு போவாங்க. ரெண்டு ம். ஸ்ட்ரெச் இடிச்சு அவனோட ட்ரிப்ஸ் லைன்ல இருக்கிற நீடில் உடஞ்சிரும். ம். எனக்கு இதனால டிராமாவே ஆயிடுச்சு ஒரு டைம் நீடில் போடும் போதெல்லாம். ஒருவேளை நமக்கு உடஞ்சா என்ன ஆகுறது அப்படின்னு. இந்த அனிமே எடுத்த எனக்கு டைம்ல அந்த நீடில்ஸ் அப்படி இருந்துச்சு. ஆனா இப்ப எனக்கு அது இருக்கிற மாரி தான் நீடில்ஸ் கிடையாது. சின்ன வயசுல ஏதோ ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு அந்த படத்துல ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துரும். அதுக்கப்புறம் ட்ரெயின்ல போறதுக்கே பயமா இருந்துச்சு. நம்ம போற ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்னு. எனக்கு அதுல இருந்து ட்ரிப்ஸ்னாலே ஒரே பயம். பட் அந்த அனிமே என்ன ஆகும்னா அந்த அந்த நீடில் டிப் உடைஞ்சு அது அந்த வெயிட்ல டிராவல் ஆயிடுது. இவர் வந்து அதை பிளாக் பண்ண ட்ரை பண்ண முடியாது. நான் அப்புறம் எல்லாம் தேய்ச்சிட்டு என்னால முடியாது கை வச்சுட்டு போயிடுவாரு அவரு. ஏய் என்னடா சொல்லும்போதே எனக்கு ஒரு மாரி ட்ராமாவா இருக்குது. ஆமா. ஏன்னா எனி டைம் அந்த நீடில் வந்து ஹார்ட்ட பேஸ் பண்ணி ஓட்ட போட்டுரும். அப்பதான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டே போயிடுவோம். பட் ஹி இஸ் தி கை ஹூ கேன் டூ தி இம்பாசிபிள். அதனால தான் இவர் கூப்பிடுவாங்களே. பட் ஹி டசன்ட் ஹேவ் அ டாக்டர் டிகிரி.
அவர்ட்ட டிகிரி இல்ல. ஹி இஸ் நாட் லைசென்ஸ்ட் டாக்டர். அன்லைசென்ஸ்டு அவரோட டாக்டர். ஒரு அன்லைசென்ஸ்டு பெர்ஃபெக்ட் டாக்டர். ஹி கேன் டூ தி இம்பாசிபிள்ன்ற மாரி ஆளு. அவராலயே முடியலன்னு கை வச்சுட்டு போயிடுவாரு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப நான் பார்த்த டிராமால ஒரு ஒரு இன்சேன் கேரக்டராலே சரி பண்ண முடியாத ஒரு பிரச்சனை இதுன்ற மாரி ஃபிக்ஸ் ஆயிட்டேன் நான். அதுல இருந்து அவனாலே அடுத்த முடியலடா. எனக்கு பயம். ஆமா. பட் அது அந்த அனிமேல கடைசியா அதுவே வந்து ஹார்ட்டே வந்து 3% பம்ப் பண்ணி அவனோட ஃபிங்கர் டிப்ஸ்ல இருந்து வெளிய வந்துரும். அவன் சொன்னே சொல்லுவான், இட் இஸ் a வெரி ரேர் சினாரியோ. நீ தப்பிச்சிட்ட, யூ ஆர் காட் கிஃப்டட் சைல்டுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா நமக்கு நடந்தா என்ன ஆகுறதுன்றதெல்லாம் எனக்கு பயங்கர கிளிக் ஆயிடுச்சு ஒண்ணு. என்ன கேட்டா இட் இஸ் கிரேட் பட் ஐ டோன்ட் திங்க் பீப்பிள் ஷுட் வாட்ச். அது பண்ணாம ஈஸியா ட்ராமடைஸ் ஆ. ஆயிடுச்சுன்னா அத பார்க்க வேணாம். உங்களுக்கு வந்து திருப்பி நான் ஹாஸ்பிட்டல் போமாட்டேன் வாழ்க்கையிலன்னா நீங்க பாருங்க. இது பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போய் பயந்துருக்கீங்க. இட் கேவ் ஆக்சுவலி கேவ் அவ்வளவுதான். ட்ராமாட்டிசம். ஸோ இது அதனால தான் பிளாக் ஜாகர் லாஸ்டா போடலாம்னு சொன்னாங்க. இது it is a ஒரு எதுவும் சொல்ல முடியாது. இட் இஸ் நாட் பேட். இட் இஸ் நாட் கிரேட் பட் இட் இஸ் மிட் லைக். இப்ப ஒன் பீஸ் டேக்கி கிரேட் பண்ணுவாங்க. ஒன் பீஸ் இஸ் நாட் இன்சிட்லி குட். முடியாது. கிரேட் சொல்லுவாங்க. பண்ண மாட்டேன். பண்ண மாட்டேன். ஏன் இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்களே சொல்லுங்க. நீங்க நீங்க சொன்ன எக்ஸாம்பிள், இப்போ சொன்ன எக்ஸாம்பிள், இது ஏதாவது அதுல இருக்கா? நீங்க சொல்லுங்க. ஏன் ஒன் பீஸ்ல எவ்வளவு நீங்க ரைட்டிங் ஹெவியா வந்து இல்லன்றீங்களா? ரைட்டரே சொல்லிட்டாரு இல்ல. நான் சொல்லல. அது இல்ல எழுதவே ஆக்சுவலா எழுதுனவன் விடுங்க. அதான் சொல்றேன்ல, தலைக்கு ஒண்ணுன்னா தலையவே அடிப்போம் அப்படின்ற மாதிரி எழுதுனவன் விடுங்க, அவன் கிடக்குறான். நம்ம இல்லையா? பார்க்கணும், நான் அவர் சொன்னது பார்க்கணும். அவர் சொன்னது யோசிச்சு பார்க்கும்போது நானே யோசிச்சேன். ஆமா இட் இஸ் 1000 எபிசோட். யார் போற டைம் இருக்குதுன்னு யோசிச்சிருக்கிறேன் நானு. அது சரி கரெக்ட் எங்கதான் தான். ஸ்டோரி அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அவ்வளோ அவ்வளோ அதாவது ஸ்டோரி இல்ல. எல்லாமே ஓகே. அந்த ஆள் வந்து பேசிக்கா என்ன பண்ணிட்டான்னா, ஒரு கிரக்ஸ எடுத்துன்னு போய் எழுத ஆரம்பிக்கும்போது, அது எக்ஸ்பேண்ட் ஆயி இவ்வளோ பெருசா வந்து நிக்குது. அதுதான் பேசிக். நீங்க ஒரு நல்லா யோசிச்சு பாருங்க. இவங்க கடலை எது குச்சானுங்க? ஒன் பீஸ் கடலை கூடியதானே குச்சானுங்க. ஆமா. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இவனுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தாங்க?